வணக்கம். அக்டோபர் 31ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சில மாதங்களுக்கு முன்பு சைனா ரேர் எர்த் மேக்னெட்ஸில் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க. சைனாலேருந்து ஏற்றுமதி ஆகும் இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ்க்கு கட்டுப்பாடு விதிச்சதுனால இந்தியாவும் பாதிப்பு உள்ளானாங்க. இப்போ அது குறித்தான ஒரு தகவல் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ சைனா சில நிறுவனங்கள், இந்தியன் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. ரேர் எர்த் மேக்னெட்ஸை சைனாலேருந்து அனுப்ப இருக்கிறாங்க. ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டிருக்கிறாங்க. இந்த முடிவு காரணமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ரெனியூவல் எனர்ஜி மற்றும் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ்க்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது. என்ன கண்டிஷன்? நமக்கு தெரிஞ்ச 2 கண்டிஷன்ஸ் என்னென்னா, யூஎஸ்ஏக்கு இது ஏற்றுமதி செய்யக்கூடாது. அதாவது சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு அனுப்பக்கூடாது. அப்புறம் மிலிட்ரி பர்பஸஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது போன்ற கண்டிஷன்ஸை சைனா விதிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கட்டுப்பாடுகளை இப்போ குறைக்கிறாங்க சைனா ரேர் எர்த் மேக்னெட்ஸ்க்காக. ஸோ ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ரெனியூவல் எனர்ஜி, கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் செக்டரில் பயன்படுத்துகிறாங்க. ஒரு பாசிட்டிவ் செய்தியாக பார்க்கப்படுதுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் வீடியோ அல்லது நேற்று வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க, டிஎல்எஃப் உடைய குவார்ட்டர்லி ரிசல்ட். அதில் வந்து நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருந்தது எபிட்டாவை காட்டிலும் அப்படின்றத நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். அது எப்படின்னு நம்ம ஒருவர் கேட்டிருந்தாரு. அதற்கான விளக்கம் என்னென்னா, எபிட்டான்னு சொல்லும்போது வந்து நம்ம அதர் இன்கம் எல்லாமே நம்ம சேர்க்க மாட்டோம். அதாவது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வழியாக இன்கம் வந்திருக்கும் கம்பெனிக்கு, ஸோ அது சேர்க்க மாட்டோம் எபிட்டாவில். நெட் ப்ராஃபிட்டில் அதை சேர்க்குறாங்க. அதனால தான் நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருந்திருக்கு டிஎல்எஃப் உடைய Q2 டேட்டாவில் எபிட்டாவை காட்டிலும். நான் Q1 செக் பண்ணி பார்த்தேங்க, டிஎல்எஃப் உடைய Q1ம் அதே பேட்டர்னில் தான் இருந்திருக்கு. ஸோ டிஎல்எஃப்க்கு அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது போல தெரியுது. Q1 இந்த நிதியாண்டுடைய Q1லையும் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருந்தது எபிட்டாவை காட்டிலும். அதே போல் Q2லையும் நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது எபிட்டாவை காட்டிலும். BSNL குவார்ட்டர்லி ரிசல்ட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடச்சிருக்கு. ரெவென்யூ 5347 கோடி ரூபாய். அரசு எதிர்பார்த்தது 5740 கோடி ரூபாய். அவங்க என்ன கைடன்ஸ் வைத்திருக்கிறாங்க? நிதியாண்டு 2026 ஒட்டுமொத்த வருவாய் அவங்க எதிர்பார்ப்பது 27,500 கோடி ரூபாய். அதாவது 20% வளர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த Q2 நெட் ப்ராஃபிட் என்ன, எபிட்டா என்னன்ற தகவல் அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் கொடுக்கலீங்க. ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் இந்த மெட்ரிக் கொடுத்துருக்காங்க. இந்த Q2க்கு 91 ரூபாய். போன குவார்ட்டரில் அது 81 ரூபாயாக இருந்தது. ஸோ 12% அதிகரிச்சிருக்கு. சிடிஎஸ் இந்தியா பிஸ்னஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஐபிஓ குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நாஸ்டாக் யூஎஸ்ஏல லிஸ்ட் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் சிடிஎஸ் காக்னிசன்ட் டெக்னாலஜி சர்வீசஸ்ங்க. ஸோ இந்தியா பிஸ்னஸ் அவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது குறித்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. லென்ஸ்கார்ட் ஐபிஓ இன்னைக்கு முதல் நாள் மதியம் 1 மணி அளவில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 61% ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 100% ஆகியிருந்திருக்கு. MTR Foods IPO இன்னைக்கு 3வது நாள் மத்திய அளவில் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக 16 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 5 மடங்கு ஆகியிருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 78 ரூபாய் கூடுதலாக போய்கிட்டு இருக்கு. IPO விலையுடன் ஒப்பிடும்போது 11% அதிகமாக இருக்கு. ஐடிசி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு 420 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐடிசி. கோல்ட்மேன் சாக்ஸ் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. டார்கெட்டை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. 480 ரூபாயிலிருந்து 490 உயர்த்தி இருக்கிறாங்க. சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 500. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 535. நொமுரா பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 540. ஒட்டுமொத்தமாக 39 அனலிஸ்ட் ஐடிசிக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. அதில் 37 பேர் பை ரேட்டிங், ஒருத்தர் ஹோல்ட் ரேட்டிங், ஒருத்தர் செல் ரேட்டிங். அதானி என்டர்பிரைசஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. நவம்பர் 4ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. ஈக்விட்டிஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற தகவல் கொடுத்துருக்குறாங்க. நாராயண ஹிருதயாலயா தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் யூகேல ஒரு முதலீடு செய்திருக்கிறாங்க. யூகேல இருக்கக்கூடிய பிராக்டிஸ் பிளஸ் குரூப் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. 188.8 மில்லியன் பவுண்ட்ஸ்க்கு அவங்க இதை வாங்கியிருக்கிறாங்க. 100% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அட்வான்ஸ்ட் காம்பேட் ட்ரோன்ஸ் இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்காக யூஎஸ்ஏ நிறுவனமான ஜெனரல் அட்டாமிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்தியாவில் இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு தேவைப்படக்கூடிய இந்த ஆயுதங்களை அவங்க உற்பத்தி செய்வாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டிசிஎஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. 5 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் டாடா மோட்டர்ஸுடன் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை.
ஸ்விக்கி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி நவம்பர் 7ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. QIP குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க குவார்டர்லி ரிசல்ட் நேத்து அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரியாக்ஷன் இன்னைக்கு பார்க்கும்போது வாலட்டைலா இருந்திருக்கு. 3% பாசிட்டிவா இருந்தது, 3% நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது ஸ்விக்கி இன்னைக்கு இன்ட்ராடேல. கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல நெட் லாஸ்ல இருக்காங்க. 1092 கோடி ரூபாய் நஷ்டம் இந்த Q2ல. போன வருடம் இதே குவார்டர்ல 626 கோடி ரூபாய் நஷ்டம். ஸோ நஷ்டம் அதிகரிச்சிருக்கு. வருவாய் 5561 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 54% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது நெகட்டிவ்ல இருக்கு. எபிட்டா விரிவாக்கம் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் நெகட்டிவ்ல இருக்கு 798 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டர்ல 554 கோடி ரூபாய் நெகட்டிவ்ல இருந்திருக்கிறாங்க. MTAR டெக்னாலஜிஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக NDTVலேருந்து கிடைத்த ஒரு தகவல். 52 வீக் ஹையும் எட்டி இருக்கு இன்னைக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து சொல்லல, இன்டர்நேஷனல் கஸ்டமர்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்பு 263.5 கோடி ரூபாய். ஹிந்துஸ்தான் யூனிலீவர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய டிமர்ஜர் குறித்தான தகவல். NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அவங்களுடைய டிமர்ஜருக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஐஸ்கிரீம் பிசினஸ் தனியாக டிமர்ஜ் பண்ணி தனியாக கொண்டு வராங்க அவங்களுடைய குவாலிட்டி வால்ஸ் இந்தியா லிமிடெட்னு. அதற்கு இப்போ NCLT ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கவங்களுக்கு அதோடைய மதிப்பு வெளியிட்டிருக்காங்க. அக்டோபர் 22ஆம் தேதிக்கு பிறகு கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு ஏன்னா அது வரைக்கும் அவங்க ஏற்கனவே டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 22க்கு பிறகு அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 732 கோடி ரூபாய். கிரேடெக்ஸ் கார்ப்பரேட் சர்வீசஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இந்த நிறுவனம் மர்ச்சன்ட் பேங்கராக அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. செபி இப்போ புது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கம்பெனி மீது தடை விதிச்சிருக்கிறாங்க. புதுசாக அவங்க மர்ச்சன்ட் பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸை எடுக்கக்கூடாதுன்னு 21 நாட்களுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. சில விதி மீறல்கள் நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் IPO வழியாக அவங்க ஃபண்ட் ரைசிங் நடத்தினது சரியாக பயன்படுத்தல, அதாவது சொன்ன விஷயத்துக்கு பயன்படுத்தலன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ விசாரணை நடக்குது போல தெரியுதுங்க. 21 நாட்களுக்கு அவங்க தடை விதிச்சிருக்கிறாங்க. புதிதாக மர்ச்சன்ட் பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸை எடுக்கக்கூடாதுன்னு. இன்னைக்கு எப்படி இருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் பார்க்கும்போது மத்திய அளவில் பார்க்கும்போது கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நல்ல கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. இருந்தாலும் 4-5% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது நான் மதியம் பார்க்கும்போது. சன்டெக் ரியாலிட்டி தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு முதலீடு செய்கிறாங்க. ஸ்ரீஜி கிருபா ஹோட்டல்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் 100% ஸ்டேக் வாங்குறாங்க. 100 கோடி ரூபாய் இதற்காக முதலீடு செய்கிறாங்க. Gillette இந்தியா நேற்று குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் ரியாக்ஷன் இருக்கலாம். 6% அதிகரித்தது. வருவாய் 811 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 4% அதிகரித்தது. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 208 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 9% அதிகரித்தது. மார்ஜின் 25.6%. போன வருடம் இதே குவார்டர்ல 24.4%. நெட் ப்ராஃபிட் 49 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. அசோசியேட்டட் ஆல்கஹால்ஸ் அண்ட் பிரீவரிஸ் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல். பொருஞ்சு வில்லியத் இந்தியாவில் பிரபலமான இன்வெஸ்டர். அவருடைய நிறுவனம் தான் ஈக்விட்டி இன்டெலிஜென்ஸ் இந்தியா. அவங்க இந்த நிறுவனத்தில் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 1 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.5% ஸ்டேக், 12 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட முதலீடு செய்திருக்கிறாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க புதிதாக 2 ஹோட்டல்ஸை திறக்கிறாங்க. ஒன்று அயோத்தியாவில், மற்றொன்று குவாஹாட்டியில். 2 ஹோட்டல்ஸும் தலா 300 அறைகள் கொண்ட ஹோட்டல்ஸாக இருக்குன்ற தகவல் கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த ஒரு தகவல். பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் 7.6 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 0.5% ஸ்டேக். ஒட்டுமொத்தமாக 66 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷனில். ரூபிகான் ரிசர்ச் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. மோதிலால் ஒஸ்வால் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ரூபிகான் ரிசர்ச். ரூபிகான் ரிசர்ச் அண்மையில் IPO முடிஞ்ச லிஸ்டான நிறுவனங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 740. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த ஒரு தகவல். பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில். 2.95 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.002% ஸ்டேக். அது ஒட்டுமொத்தமாக 44 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட முதலீடு செய்திருக்கிறாங்க. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? கடன்சா மாஸ்டர் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. பந்தன் பேங்க் இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. CLSA ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன பை ரேட்டிங் இருந்தது, இப்போ அக்குமுலேட்டாக டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 220 ரூபாய், இப்போ 190 குறைச்சிருக்கிறாங்க. நொமுரா நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க பந்தன் பேங்க்குக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 170 ரூபாய். மணப்புரம் ஃபினான்ஸ் நேற்று குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் கால்குலேட்டட் NII 1376 கோடி ரூபாய் NII நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 16% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 220 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 62% விழுந்திருக்கு. CLSA ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க மணப்புரம் ஃபினான்ஸ். முன்ன இருந்தது அவுட் பர்ஃபார்ம், இப்போ ஹோல்டாக குறைச்சிருக்கிறாங்க. டார்கெட் வந்து முன்ன 310, புது டார்கெட் 290. ஜெஃப்ரீஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 285 ரூபாய்.
நவீன் ஃப்ளோரின் இன்னைக்கு கலக்கி இருக்கிறாங்க. 15% இன்ட்ராடேல அதிகரித்தது. Q2 ரிசல்ட் ஒரு காரணமாக மணி கண்ட்ரோல்ல சொல்லியிருக்கிறாங்க. 2020 மார்ச்சிற்கு பிறகு ஒரு நாளைக்கு இவ்வளோ அதிகமா ஷேர் பிரைஸ் போனது இதுவே முதல் முறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. UBS பை ரேட்டிங் குடுக்குறாங்க நவீன் ஃப்ளோரினுக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. புது டார்கெட் ரூ. 5,900. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் குடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 6,635. எம்பசிஸ் நேத்து குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல வாலட்டிலா இருந்ததுங்க ஷேர் பிரைஸ். 2% பாசிட்டிவ், 5% நெகட்டிவ். நாம மதியம் செக் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ்ல தான் இருந்தது. ரெவென்யூ ருபீஸ்ல பார்க்கும்போது 3,900 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டர்ல 3,536 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 469 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டர்ல 423 கோடி ரூபாயாக இருந்தது. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸில் சில மாற்றங்களை கொண்டு வராங்க செபி. அவங்களுடைய செலெக்ஷன் கிரைட்டீரியாவை கொஞ்சம் மாற்றி இருக்கிறாங்க. அந்த செலெக்ஷன் கிரைட்டீரியான்றது நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸில் எப்படி ஒரு ஸ்டாக் இடம் பிடிக்கலாம், என்னென்ன காம்போசிஷனில் இருக்கணும், என்ன வெயிட்டேஜில் இருக்கணுன்ற விதிகளில் சில மாற்றங்கள் கொண்டு வராங்க செபி. தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV 8 சில விதிகளை விரைவாக பார்த்துடலாங்க. குறைந்தபட்சம் 14 ஸ்டாக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். இது அனைத்து நான் பெஞ்ச் மார்க் இண்டிசஸும் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க செபி. குறைந்தபட்சம் 14 ஸ்டாக்ஸ் இருக்கணும் அந்த இண்டெக்ஸில். இப்போ நிஃப்டி பேங்க்ல 12 தான் இருக்கு. ஸோ மேலும் 2 ஸ்டாக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற அந்த வெயிட்டேஜில் பார்க்கும்போது டாப் கான்ஸ்டிடியூவன்ட்டுடைய வெயிட்டேஜ் அந்த இண்டெக்ஸ்லேயே டாப்பாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்குக்கு வெயிட்டேஜ் வந்து 20% மேலே இருக்கக்கூடாது. இப்போ இருப்பது வந்து 33% வரைக்கும் இருக்குது. அதுக்கு டாப் 3ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுடைய கம்பைன்டு வெயிட்டேஜ் இப்போ 62 இருக்குங்க. அது 45க்கு மேலே போகக்கூடாதுன்னு புது விதியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ டாப் 3 கான்ஸ்டிடியூவன்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க இந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்லன்னு பார்க்கும்போது HDFC பேங்க், ICICI பேங்க் மற்றும் SBI. ஸோ இதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். செப்டம்பர் 30 படி பார்க்கும்போது HDFC பேங்க்குடைய வெயிட்டேஜ் 28.49%, ICICI பேங்க் இது 24.38%, SBI இது 9.17%, கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு 8.9%, ஆக்சிஸ் பேங்க் வந்து 8.78%. ஸோ இதுதான் இந்த டாப் 5 பேங்க்ஸாக இருக்கிறாங்க அந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸில். ஸோ இதில் இப்போ மாற்றம் வரும். அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 14 ஸ்டாக்ஸ் குறைந்தபட்சம் இருக்கணும். டாப் ஸ்டாக்குடைய வெயிட்டேஜ் வந்து 20% மேலே இருக்கக்கூடாது. டாப் 3 இது பார்க்கும்போது 45% மேலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த விதி மாற்றம் கொண்டு வரதுனால எஸ் பேங்க் போன்ற ஸ்டாக்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 2 இடத்தை பிடிப்பதற்கு யாரெல்லாம் முன்னிலையில் இருக்கிறாங்க, அந்த ரேஸில் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது எஸ் பேங்க், இந்தியன் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா அந்த போட்டியில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எஸ் பேங்க், இந்தியன் பேங்க் வந்து இந்த இண்டெக்ஸில் சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னா எவ்வளவு உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, தொகை உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா எஸ் பேங்க்குக்கு $104.7 மில்லியன் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்தியன் பேங்க் அந்த இடத்த பிடிச்சாங்க அப்படின்னா $72.3 மில்லியன் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.